திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் ஜஸ்ட் ஒரு வரைபடம் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் புக்கில் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எட்டயபுரம் அப்படின்னு சொன்னாவே என்னங்க ஞாபகம் வரும்? கண்டிப்பாக வந்துட்டு பாரதியார் ஞாபகம் வரும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம காலத்தவர். ஸோ அதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்க? திருநெல்வேலி சீமை அப்படின்னாவே வந்துட்டு என்னன்னாங்க, இப்போ ஃபஸ்ட்டு திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இருக்குது இல்லைங்களாங்க, இது ரெண்டும் கம்பைன் ஆகி தாங்க வந்துட்டு இருந்திருக்குது, ஓகேங்களா? 1986 தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தனியாகவும் தூத்துக்குடி தனியாகவும் பிரித்தாங்க. ஆனால் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் எழுதினவர் 1954 இறந்துட்டார். ஸோ திருநெல்வேலியும் டுட்டிக்கோரையும் சேர்ந்து தான் வந்துட்டு திருநெல்வேலி சீமை அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ ரெண்டு இதுலேயும் இருக்கிற கவிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எட்டயபுரம் பார்க்கலாம், ஓகேங்களா? எட்டயபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது என்னங்க, பாரதியார் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு இல்லைங்களா? கோயில்பட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கிறது வந்துட்டு எட்டயபுரம்னு சொல்கிறாங்க. எட்டயபுரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாரதியார் தாண்டி 200 ஆண்டுகளுக்கு முன்னே யாருன்னா கடிகை முத்துப்புலவர் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார், ஓகேங்களா? இதையே கேட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? உமரப்புலவரோட ஆசிரியர் தான் வந்துட்டு கடிகை முத்துப்புலவர், ஓகேங்களா? அவர் வந்து வெங்கடப்ப எட்டப்ப மன்னரை பற்றி பதிகிறாருன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க, கோவில்பட்டிலேருந்து எட்டயபுரத்தை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது மணியாச்சி பற்றி பார்க்கலாங்க, ஓகேங்களா? மணியாச்சி பற்றி பார்க்கும்போது மணியாச்சியிலேருந்து பக்கத்தில் உங்களுக்கு இந்த கருப்பு கலர் கோடு போட்டுங்களா, இதெல்லாம் ஆறை குறிக்கிறதுங்க, ஓகேங்களா? மணியாச்சியிலேருந்து 7-8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா? சீவலப்பேரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு முக்கூடல் அப்படிங்கிற ஊரை சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த முக்கூடல் அப்படிங்கிற ஊர் அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி தான் வந்துட்டு முக்கூடல் பள்ளு வந்துட்டு பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாற்று வெள்ளம் வர்ற மாதிரி வந்து மின்னலெல்லாம் அடிக்குதே அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முக்கூடல் பல்லோட ஒரு முக்கியமான முற்கள், ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. மணியாச்சியிலேருந்து 7-8 கிலோமீட்டரில் வந்துட்டு 2 ஆறும் கூற இடத்த முக்கூடல், அதை பற்றி பாடுறதா வந்துட்டு இது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் வழியாக வந்து திருச்செந்தூர் போக முடியும். ஸ்ரீவைகுண்டம் பார்த்திங்க அப்படின்னா 18 மைல் தூரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ 18 மைல் தூரத்தில் ஸ்ரீகுண்டம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னாவே என்னங்க, பெருமாளுக்கான உகந்தது. ஸோ பிள்ளை பெருமாள் அப்படிங்கிற ஒரு கவிஞர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆழ்வார் திருநகரி பார்த்தீங்க அப்படின்னாவே என்னங்க, ஆழ்வார் திருநகரினாவே என்ன, நம்மாழ்வாரோட பிறந்த இடம் தான் வந்துட்டு ஆழ்வார் திருநகரி, ஓகேங்களா? பார்த்தீங்க கருப்பு கலர் தெரியுதுன்னா ஆற்றுக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கு தான் ஆழ்வார் திருநகரி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய பேர் என்னென்னா குருசூர்னு சொல்லுவாங்க. திருங்கிறத நம்மால் பிறந்த ஊர்னால திருங்கிற அடைமொழி பெற்று திருக்குருசூர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? திருக்கூசு அப்படின்னாவே நம்மாழ்வார் பிறந்த இடம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம் வழியாக போனோம் அப்படின்னா காயல்பட்டினம் அப்படிங்கிறத பார்ப்போம். காயல்பட்டினம் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியது யார் அப்படின்னா வந்துட்டு சீதக்காதி ஞாபகத்துக்கு வர வேண்டியங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு வாழ்ந்து வந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீதக்காதி பார்த்திங்கன்னா இந்த காயல்பட்டினம் என்னங்க, பக்கத்தில் கடல் தான் இருக்குது. ஸோ அவர் என்னென்னா கடல் கப்பல்கள் மூலமாக வணிகம் செஞ்ச ஒரு வணிகர். புலவர்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்குறாரு. அவர் இறந்தப்பா வந்துட்டு நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாடல் பாடியிருப்பார், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ காயல்பட்டினம் சொன்னாவே சீதக்காதி ஞாபகம் வரணும். சீதக்காதி பற்றி பாடினது வந்து நமச்சிவாய புலவர்னு சொல்லிட்டு. அடுத்தது திருச்செந்தூர் முருகன்னாவே என்னங்க ஞாபகத்துக்கு வரணும், திருப்புகழ் பாடினது. திருப்புகழ் யார் பாடினது? அருணகிரிநாதன் பாடினார், ஓகேங்களா? அருணகிரிநாதர் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த நந்தவனங்களில் கட்டியிருந்த ஏரியில் இருக்கிற மீன்கள், சேல் மீன்கள் எல்லாம் வந்துட்டு துள்ளி குதிக்கிறதுனால அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சேதமடையுது அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லிட்டோம், ஓகேங்களா? அடுத்தது என்னங்க நம்ம சொல்லணும், கழுகுமலை முருகனை பற்றி சொல்லணும் இல்லைங்களா? கழுகுமலை முருகனை பற்றி பாடினது யாருங்க? அண்ணாமலையார் வந்துட்டு பாடியிருப்பார், ஓகேங்களா? அண்ணாமலையார் காவடி சிந்து வந்துட்டு கழுகுமலை முருகன் மேலே தான் பாடியிருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு அண்ணாமலையார் பற்றி சொல்லணும், ஓகேங்களா? அண்ணாமலையார்னாவே என்னங்க, காவடி சிந்துவனோட தந்தை தான் வந்துட்டு அண்ணாமலையார், ஓகேங்களா? அதாவது அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோவில் இருக்குது, ஓகேங்களா? சங்கரன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது யாருங்க, கோமதி தாய் தான் வந்துட்டு அது ஒரு சிவஸ்தலம். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிற அம்பாள் யார் அப்படின்னா கோமதி தாயின்னு சொல்லுவாங்க. சங்கரன் இருக்கிற கோமதி தாயை பற்றி பாடினது பார்த்திங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். வான்னு என்னை அழைச்சி நீ இது பண்ணினா மற்றவங்க யாராச்சும் தடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார், ஓகேங்களா?
நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிற சிவன் இருக்கிற அந்த காந்திமதி தாயை பாடினது வந்து பலபட்டடை சொக்கநாதர் பாடியிருப்பார். சங்கரன் கோயிலில் இருக்கிற கோமதி தாயை பாடினது காந்திமதி தாயை பாடினது பலபட்டடை சொக்கநாதர். கோமதி தாயை பாடினது வந்து அழகிய சொக்கநாதர் வந்துட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவை நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சங்கரன் கோயில் வட்டத்துலேயே வந்துட்டு கருவை நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கருவை நல்லூருக்கு வந்து கரிவந்த நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அதை வந்துட்டு பாடினது ஏன்னா அதிவீர ராமபாண்டியர் அப்படிங்கிற அவரும் வந்துட்டு சங்கரன் கோயிலில் வந்து சேர்ந்தவர் தான். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு குற்றாலத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. குற்றாலம் அப்படின்னாவே என்னங்க, குற்றாலம்னாவே ஒரு அருவி ஞாபகத்துக்கு வரணும். குற்றால அருவியை வந்துட்டு டைரெக்டாக பாடினது யாருன்னா திருஞான சம்பந்தர். குற்றாலத்தில் இருக்கிற சிவனை பற்றி பாடினது யார் அப்படின்னா வந்துட்டு அது வந்து மாணிக்கவாசர். ஓகேங்களா. குற்றாலத்தை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றால குறவஞ்சின்னு ஒரு குறவஞ்சி ஏற்றிருப்பாங்க இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா குற்றாலத்திலிருந்து ஒரு கொஞ்சம் தொலைவிலேயே மேலகரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அந்த மேலகரம் ஊரில் பிறந்த திரிகூடராச கவிராயர் தான் வந்துட்டு திருக்குற்றால குறவஞ்சியை வந்துட்டு பாடியிருப்பார். ஓகேங்க. திருக்குற்றால குறவஞ்சி பாடியிருப்பார். ஸோ அதில் வந்துட்டு அம்மே அம்மே அம்மேன்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா அது திருக்குற்றால குறவஞ்சி. அதை பாடின வந்து திரிகூடராச கவிராயர். அவர் பிறந்த ஊர் மேலகரம். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வரைபடத்தில் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாரதியார் அப்படின்னாவே அவர் பிறந்த ஊர் என்னங்க, எட்டயபுரம். எட்டயபுரம் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அது வந்துட்டு 1986 தான் பார்த்திங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியும் வந்துட்டு தூத்துக்குடியும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 1954 இது எழுதுறதுனால திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். ஓகேங்களா. எட்டயபுரம் சமஸ்தானம். அதுவும் இல்லாமல் தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்தது இதுங்க தேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூர் அப்படிங்கிறது. அது நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னாவே யாருங்க சொல்லுவோம், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் சொல்லுவோம். அப்படி இருந்தும் வந்துட்டு அவர் தமிழ் கற்ற இடம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி தான் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலியோட சிறப்பை சொல்கிறாங்க. பாரதியாரும் தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளையும் தேசிய விநாயகம் பிள்ளையும் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஏன்னா அவங்க 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவில்பட்டி பார்த்தீங்க இல்லையா, கோவில்பட்டியிலேருந்து கிழக்க 8 மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பிறப்பிடமான எட்டயபுரம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே எட்டயபுரத்தில் என்னென்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி கரிகை முத்துப்புலவர் அப்படிங்கிறவர் வந்து வாழ்ந்துருக்கிறாரு. அவர் வந்துட்டு வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம். ஓகேங்களா. கடிகை முத்துப்புலவர் வந்து உமரப்புலவரோட ஆசிரியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணியாச்சி பார்த்தேன் இல்லைங்களா. மணியாச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கோடு மாதிரி 2 இது சேர்ந்த மாதிரி சொன்னால் அது நதின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு தாமிரபரணி ஆறும் சிற்றாரும் சேர்ற இடம் தான் வந்துட்டு சீவலப்பேரி அப்படிங்கிற முக்கூடல். அந்த முக்கூடலை பற்றி சொல்கிறதா வந்துட்டு முக்கூடல் பல்லு அப்படிங்கிற இலக்கியம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையால் மின்னல் ஈல மின்னல் சூழ மின்னுதே, மின்னல் மின்னுது அப்போ நாளைக்கு மழை வரும், அப்போ நான் வெள்ளம் வரும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குடியானவர்களுக்கு, அதாவது குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம், மின்னல் தான் வந்துட்டு நடனம் அப்படின்னு, வீச்சு தான் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து மதுரை பக்கத்தில் இருந்து வந்தவர் பார்த்திங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். அவர் நெல்லைக்கு வந்தப்போ, அதாவது திருநெல்வேலிக்கு நடுவில் நெல்லையப்பர் கோயில் இருக்குங்களா, அந்த நெல்லையப்பர் கோயிலில் காந்திமதி தாய் இருக்குதாருங்க. எந்த தாய்ங்க, காந்திமதி தாயை பாடினவர் யார் அப்படின்னா வந்து பலபட்டடை சொக்கநாதர். அவர் உரிமை பாராட்டி எனக்கு சாமிகிட்ட, அதாவது சிவன்கிட்ட வந்து எனக்கு வந்துட்டு சிபாரிசு பண்ண அப்படின்னு வந்துட்டு முரண்டு செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் தான் 18வது மைல் தூரத்தில் தான் வந்துட்டு ஸ்ரீ வைகுண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து பிள்ளை பெருமாள், அது ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னா, வைகுண்டம்னாவே என்னங்க, அது பெருமாளுக்கான உகந்த இடம். ஸோ பெருமாள் பேர் இருக்கிற ஒரு பிள்ளை பெருமாள் அப்படிங்கிறதா வந்துட்டு பெருமாளை வந்துட்டு பாடிட்டுறாரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆழ்வார் திருநகரியை பார்த்தோம். அதுதான் வந்துட்டு நம்மாழ்வாரோட பிறந்த ஊர். அதுக்கு முன்னால் வந்துட்டு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதனோட உண்மையான பேர் என்ன, பழமையான பேர் என்ன அப்படின்னா வந்து குருசூர். ஆழ்வார் பிறந்ததுனால வந்துட்டு நம்மாழ்வார் பிறந்ததுனால திருக்குருசூர் அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியோடு வழங்கப்படுறது. ஓகேங்களா.
அவர் பார்த்திங்கன்னா தமிழ் பாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிற ஈடுபாட்டை வந்து திருவாய்மொழியில் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொற்கை துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கொற்கை துறைமுகம் அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. முத்தொள்ளாயிர ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா முத்தி வியாபாரம் வந்துட்டு நல்லா நடந்துச்சு அப்படிங்கிறதையும், ரோமாபுரி கிரேக்க தேசம் வரைக்கும் பார்த்திங்க, சைனா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முத்து போய் கொண்டிருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு பாடியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி காயல்பட்டினம் பார்த்தீங்க இல்லையா. காயல்பட்டினம்னாவே நான் என்ன சொன்னேங்க, சீதக்காதி அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்தார். அந்த வணிகர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புலவர்களுக்கெல்லாம் பெருங்குடை வணிச்சிருக்காரு. அவர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா புலவர் இதயத்தில் இடி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறது. ஸோ சீதக்காதியை பற்றி பாடினவர் யாருங்க, நமச்சிவாய புலவர் தான் வந்துட்டு பாடியிருப்பார். அவர் என்ன பாடியிருக்காருன்னு பாருங்கள். புவி மாது இருந்தேன், புவி மாது அப்படியே இருந்தேன், பூ மாதி இருந்தேன், புவி மாதி இருந்து பூதளத்தில் நான் மாதி இருந்தேன்னா நாமும் இருந்தேன்ன நாவலருக்கு இருந்து நின்னது கோமகன் அழகர் மால் சீதக்காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க. அவன் கொடுத்துட்டு இருந்தான், அவன் செத்ததுக்கப்புறம் புலமையும் செத்து போச்சே அப்படிங்கிற மாதிரி பாடினது யாடு அப்படின்னா வந்து நமச்சிவாய புலவர். ஓகேங்களா. மாது அப்படின்னு சொல்லி பாடியிருந்தார் அப்படின்னா வந்து நமச்சிவாய புலவர் அப்படிங்கிற மாதிரி, நாவலர் அப்படிங்கிற மாதிரி பாடியிருந்தாருன்னா நமச்சிவாய புலவர் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருச்செந்தூர் முருகன்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியது திருப்புகழ். அந்த திருப்புகழை பாடினவர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் என்ன சொல்லிப்பாருன்னா, நந்தவனங்கள் வந்துட்டு ஏரி நீர் கட்டி கிடந்ததால் சேல்மீன் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகள் வந்துட்டு அழிக்கவும் தலைப்பட்டன அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் வந்துட்டோம் அப்படின்னாவே பக்கத்தில் கடல் தாங்க. அதனால் கடல் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது கழுகுமலை முருகனை பார்க்கலான்னு சொல்லிட்டு கழுகுமலை மேலே போனோம் இல்லைங்களா. கழுகுமலை பார்த்தீங்க அப்படின்னா காவடிப்பாட்டு எல்லாம் கழுகுமலை முருகனுக்கு தான். அது வந்துட்டு அது அண்ணாமலையார் வந்துட்டு பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பம்பை மேளம் ஆட்டம் இல்லாமல் கேட்டால் சத்தியும் இருக்காது, நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா சங்கரன் கோயில் வந்துட்டு 12 மைல் தூரத்தில் சங்கரன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 12 மைல் தூரத்தில் வந்துட்டு சங்கரன் மயில் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கோமதி தாய் அப்படிங்கிற ஒரு தாய் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தாய் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி பாடிப்பார், வாடான்னு நீ என்னை வாழ்வித்துனா அம்மையே உன்னை கூடாதுன்னு அரைச்சி தடுப்பாங்களா கோமதி தாய் ஈஸ்வரியேன்னு சொல்லிட்டு கோமதி தாயை பற்றி பாடினது அப்படின்னா வந்துட்டு அழகிய சொக்கநாதர் புலவர் தான் வந்துட்டு பாடியிருப்பாருங்க. அதை வந்துட்டு மேப்பில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அடுத்தது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கருவைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது வந்து இன்னொரு பேர் கருவளம் இருந்த ஊர் இது. ஓகேங்களா. இதை வந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கரிவளம் வந்த ஊர் அப்படிமா நல்லூர் அப்படின்னு சொல்கிறது, அது இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. அதை வந்துட்டு பாடினது யார் அப்படின்னா திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி இது எல்லாமே பாடினது அப்படி யார் அப்படின்னா அதிவீரராம பண்டிதர் பாடியிருப்பார். அவரும் சங்கரன் கோயில் வட்டத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா. அவர் தான் வந்துட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குற்றாலம்னு சொல்லி பார்த்தோம். குற்றாலம் அப்படின்னாவே வந்துட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அருவிங்க. ஓகேங்களா. அதாவது திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருப்பார் பாருங்க, நின்புலி, அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் என்ன படிப்பார், நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியிருக்கிறார். ஓகேங்களா. நுண்துளி தூங்கும் குற்றாலத்தை டைரெக்டாக பாடினது திருஞான சம்பந்தருங்க. ஓகேங்களா. அதாவது எனக்கு உற்றார் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், கற்றாரை யான் வேண்டாம், கற்பனவும் இனியமையும். இதுங்கிறது வந்து மாணிக்கவாசரோட ஃபேமஸான டைலாக். கற்பனவும் இனியமையும் சொல்லிட்டு குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனப்போல கசிந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவனை பார்த்து கசிந்து பாடிக்கிறாரு. ஸோ மாணிக்கவாசர் அங்கே இருக்கிற சிவனை பற்றி, குற்றால மலையில் இருக்கிற சிவனை பற்றி பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலக்குறவஞ்சியில் எழுந்த முக்கியமானது பார்த்திங்கன்னா குற்றாலக்குறவஞ்சி. அதை எழுதினவர் யாது அப்படின்னா திரிகூடராசப்ப கவிராயர். அவர் பார்த்திங்க அப்படின்னா 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்கில் மேலகரம் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்தார். திரிகூடராசப்ப கவிராயரோட ஊர் என்னன்னு சொல்லி கேட்குற சான்ஸ் இருக்குது, மேலகரம். அதனோட ஒரு பாடலை பார்க்கலாங்கிற மாதிரி கைலை மலை எனக்கு வடக்கு மலை அம்மே அம்மே அம்மேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மலை வளத்தை பற்றி பாடியிருந்தாலும் அம்மேன்னு சொல்லி பாடியிருந்தாலும் அது திருக்குற்றாலக்குறவஞ்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அக்காலநடையில் எழுதப்பட்டது. திருவள்ளிச்சீமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை இணைச்ச பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க.
டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர். ஓகேங்களா, சிதம்பரம் அப்படின்னாவே என்னங்க, சிதம்பரம் ஞாபகத்துக்கு வர்றது நடராஜர் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, சிதம்பரனாவே நடராஜர் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ சிதம்பரநாதர் அப்படிங்கிறது நடராஜர் தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கறிஞர் தொழில் செய்தவர். ஓகேங்களா, தமிழ் எழுத்தாளராகவும் திருநாயராகவும் புகழ் பெற்றவர். இவருக்கு வந்துட்டு என்னங்க, சிவனுக்கு வந்து மணி அடித்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரசிகமணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிதம்பரநாதர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது அவருக்கு வந்து பட்டப்பெயர் வந்துட்டு ரசிகமணி, மணியை நல்லா ரசிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு ரசிகமணினா சிதம்பரநாதர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதாவது உங்கள் சிவன் நடராஜர் சிலைக்கு பின்னாடி ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். ஸோ வட்ட தொட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிதம்பரநாதர் தான் வந்துட்டு நடத்தினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட். ஓகேங்களா, பின்னாடி பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை சாமி நடரா ஆடுற மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு வட்டம் இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வட்டி தொட்டி அப்படிங்கிறத வந்துட்டு பெயரில் கூட்டங்களை நடத்துனவர் யார் அப்படின்னா வந்துட்டு டிகே சிதம்பரநாதர் நடத்தியிருக்கிறாரு. அதில் கல்கி, ராஜகோபாலாச்சாரியார் எல்லாமே பார்த்திங்கன்னா ராபி சேதுபிள்ளை இவங்க எல்லாமே கலந்துருக்குறாங்க அந்த வட்டி தொட்டியில், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து கடித இலக்கியத்தின், இதெல்லாம் கேட்குற சான்ஸ் இருக்குங்க, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர். வட்டி தொட்டின்னு நடத்தி என்னங்க இலக்கிய சொற்பொழிவு மாதிரி நடத்துவாங்க அவங்க. ஸோ தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி வட்டி தொட்டி நடத்துறதுனால வளர் தமிழ் ஆர்வலர். இவர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் பிறந்திருப்பார். ஸோ இவர் குற்றால முனிவருங்கிற பேரும் இருக்குது. ஓகேங்களா, குற்றால முனிவர் அப்படிங்கிற பேரும் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இந்த பேரெல்லாம் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிகே சிதம்பரநாதன் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் எழுதிருங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னங்க, சிவனோட அந்த ஒளி வந்துட்டு இதய ஒளி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற, அந்த மணி ஒளி பார்த்திங்கன்னா இதய ஒளி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதய ஒளி அப்படிங்கிறது இவர் எழுதின நூல் தான், அந்த நூல் இருந்து தான் வந்துட்டு இதை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது அணி இலக்கணம். ஓகேங்களா, அணி அப்படின்னாவே என்ன அப்படின்னா என்னங்க, அணி அப்படின்னா அழகுபடுத்துறது. ஓகேங்களா, அணியறது அழகுபடுத்துறது. ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி நகைகள் வந்து அழகுபடுத்துதோ அந்த மாதிரி செய்யலுக்கு அழகுபடுத்துறதாங்க அணி. ஓகேங்களா, செல்லாலும் பொருளாலும் பார்த்திங்கன்னா அழகுபுற செய்கிறதா வந்துட்டு அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, மீன் போன்ற விழி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு இதில் மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உவமை போன்ற அவளோட விழி, எந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது வந்து விழியாக இருக்குது அப்படின்னா அதுதான் உவமேயம். ஓகேங்களா, மீன்கிறது உவமை, அந்த விழி அப்படிங்கிறது வந்து உவமேயம். இடையில வந்துட்டு போன்ற அப்படிங்கிற வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணிங்க. மீன் விழி அப்படின்னு மட்டும் சொன்னோம் அப்படின்னா அந்த போன்ற அப்படிங்கிற ஓமை உறுப்பு வந்துட்டு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டுங்க எடுத்துக்காட்டு ஓமையணிங்க. ஓகேங்களா, ஓமை தனியாகவும் ஓமேயம் தனியாகவும் ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணிங்க. ஓமை உருபு வந்துட்டு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது எடுத்துக்காட்டு ஓமையணிங்க. இதுதாங்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, மயில் போல் ஆடினாள். ஓகேங்களா, மயில் அப்படிங்கிறது வந்துட்டு உவமைங்க. ஓகேங்களா, ஆடினாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உவமேயம். ஓகேங்களா, அடுத்தது போல அப்படிங்கிற ஓம உருபு மறைஞ்சு ஓப்பனாக வருது, மறையாமல் ஓப்பனாக வருது. ஸோ அதனால் இது ஓமேனி. ஓகேங்களா, மீன் போன்ற கண். ஓகேங்களா, மீன் அப்படிங்கிறது உவமை, கண் அப்படிங்கிறது ஓமேயம், போன்ற அப்படிங்கிற ஓம உருபு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வருது. ஓகேங்களா, அப்போ போல மட்டும்தான் ஓம உருபா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை இது எல்லாமே ஓம உருபு தாங்க. ஓகேங்களா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா அற்று வரும், போல வரும், புறைய வரும், அன்ன இன்ன வரும், அவ்வளோதான் வருங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும், உரலை வரக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது தாங்க ஓம உருபு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போல தாங்க இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை தான் சொல்லியிருப்பாங்க, ஓமை உருண்டை தனியாகவும் ஓமானம் தனியாகவும் ஓம உருபு வந்துட்டு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதாங்க ஓமேனி. ஓகேங்களா, அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னா வந்துட்டு அதை போல் இன்னவங்களையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டினவங்கள பொறுத்துக்கணும்னு சொன்னாவே போதும். ஓகேங்களா, ஒன்று நாளும் அது வந்து அமைதியாக இருக்குதுல்ல, அதை போல் அப்படின்னு சொல்கிறதாங்க உவமை. ஓகேங்களா, ஸோ உவமை கவிஞர் ஆளுங்க சுரதா. ஓகேங்களா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள்னு சொல்லாமல் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ இரட்டை கிளவி வந்துட்டு உவமை, போல அப்படின்னு சொல்லிங்கிறது ஓம உருபு, இணைந்தே வாழுங்கள்னு சொல்கிறது உவமேயம். ஓகேங்களா, இப்படி ஓமை கவிஞர், அதனால தான் அவருக்கு ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை இகழ்வாரை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உவமேயம்.
தன்னை தோன்றவங்களை போல அப்படிங்கிறது நிலத்தை போல அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உவமை. ஓகேங்களா? ஸோ போல அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்குது. ஸோ அதனால் இது ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்து கொள்வது போல் நம்ம திகழ்ந்து பேசுவரையும் நம்ம பொறுத்துக்கணும். அப்படிதான் வந்துட்டு இதனோட பொருள். பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது வந்துட்டு ஓமை. ஓகேங்களா? தன்னை இடித்து பேசுவரையும் வந்துட்டு பொறுத்துக்கொள்ள வேணும் ஒப்பிடப்படும் பொருள் ஓமேயம். போலாங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வருது. ஓகேங்களா? அது மாதிரி ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அதுதான் வந்துட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மீன் விழி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஓமைங்க. ஓகேங்களா? விழி மீன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் உருவங்க. அதாவது ஓமை அப்படியே திருப்பி போட்டால் அதுதான் உருவகம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா எது வந்துட்டு விழியத்தான் நம்மளும் கம்பேர் பண்ணும். ஸோ உவமையை வந்துட்டு முன்னாடி போட்டால் அது வந்துட்டு உவமை, ஓமை வந்து பின்னாடி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது உருவகம். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஓமைக்கும் உருவத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் உரிவு. ஓகேங்களா? இப்போ என்னென்னா தோன்ற வந்துட்டு மணற்கேணி வந்துட்டு ஊறிட்டே இருக்கும். ஓகேங்களா? கேணி வந்துட்டு மணர் இருக்கிற வந்து கேணி, அதாவது கிணறு வந்துட்டு தண்ணி ஊறிட்டே இருக்கும். அதில் வந்து போல அது போல மாந்தர்களும் பார்த்திங்கன்னா படிக்க வந்துட்டு அவங்களோட அறிவு வளரும் அப்படின்னு போலங்கிறத வந்துட்டு மறைஞ்சு வருது. ஓகேங்களா? அதனால எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா? போலங்கிற ஓம உறுப்பு டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமையணி. போலங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா? மணற்கிணறு தோன்றிய நீர் ஊறும், மனிதர் கற்கும் அளவுக்கு ஏற்ப பெருகும். குறளின் கருத்து. ஓகேங்களா? இதில் அது போல அப்படிங்கிறது அது போல அப்படிங்கிற வந்துட்டு ஓம உருபு பார்த்திங்கன்னா மறைஞ்சு வருது. ஓகேங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மணற்கேணி என்பது ஓமை, மாந்தருக்கு கட்டணித்து அறிவு ஊறும் அப்படிங்கிறதும் வந்து ஓமேயம். இடையில வந்துட்டு அது போல் அப்படிங்கிற ஓம உறுப்பு பார்த்திங்கன்னா மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் வந்துட்டு இது எடுத்துக்காட்டு ஓமியணின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஓமியணிக்கு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் ஓம உறுப்பு மறைந்து வந்தா, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா? அடுத்தது இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? இல்பொருள் ஓமையணினாவே என்னென்னா அதுலேயே பேர்லேயே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இல்லாத பொருளை ஓமைப்படுத்துறதா வந்துட்டு இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? இப்போ பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அப்படின்னா பொன்மலை அப்படிங்கிறத எங்கேயாவது பேஞ்சு பார்த்துருக்கீங்களா? கல்லுமாரி மலை பெஞ்சு பார்த்துருப்போம், எது மழை வந்து தண்ணி பேஞ்சு பார்த்துருப்போம், பொன்மலை பேஞ்சு பார்த்துருப்போம் இல்லையா? அது மாதிரி இல்லாத பொருளை வந்துட்டு ஓமையாக சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? காலை கொம்பு முளைத்த குதிரை போல் ஓடுது, அப்படி ஓடி வந்ததுன்னு சொல்கிறோம். கொம்பு முளைத்த குதிரைன்னு ஒன்று இருக்குதா? கிடையவே கிடையாது. ஸோ வானை முட்டும் கோபுரம் இருக்குதா? கிடையாது. சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல் தேன்மலை பொழியுமா? கிடையாது. இந்த மாதிரி இல்லாத பொருளை வந்துட்டு ஓமைப்படுத்துறது தான் வந்துட்டு இல்லாத பொருளை ஓமைப்படுத்துறதா இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா இத்தொடரில் பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல் இந்த தொடரில் வந்துட்டு ஓமைகள் வந்துள்ளன. பொன்மலை வந்துட்டு பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதான் வந்துட்டு இல்பொருள் ஓமையணின்னு சொல்கிறாங்க. வானை முட்டுறக்கு ஏதாச்சும் கோபுரம் இருக்குமா? கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இல்பொருள் ஓமையணின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓமொருப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. போன்ற அப்படிங்கிறதா வந்துட்டு இதில் ஓம உறுப்பு. ஓகேங்களா? போல அப்படிங்கிறதா வந்துட்டு ஓம உருபு. ஒப்ப மயில் ஒப்ப ஆடினால் ஒப்ப அப்படிங்கிறதா வந்துட்டு ஓம உருபு. ஓகேங்களா? இதில் தேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உவமை, தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உவமேயம். ஓகேங்களா? இதுவே தமிழ் தேன் சொல்லி போட்டாங்கன்னா அது உருவகம். ஓகேங்களா? உவமையை பின்னாடி போட்டாங்கன்னா அது உருவகம். ஓகேங்களா? பின்னலாடை நகரம் எதுங்க? திருப்பூர். ஓகேங்களா? மலைகளின் அரசி ஊட்டி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம்னா தஞ்சை. மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் நகரம் ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல். தேரழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் பார்த்திங்கன்னா முண்டந்துறை. பட்டாசு நகரம் பார்த்திங்கன்னா சிவகாசி. தூங்கா நகரம் பார்த்திங்கன்னா மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்ம வீரர் நகரம் பார்த்திங்கன்னா விருதுநகர். அதனோட பழைய பேர் என்னங்க? விருதுப்பட்டி. ஓகேங்களா? கலை சொற்கள் அறிவோம். நாகரீகம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன். நாகரீகம் அப்படின்னா சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோல்க்ளோர்.
அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன், அயல்நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர், வேளாண்மை அப்படின்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர், கவிஞர் அப்படின்னா போயட், நெற்பயிர் அப்படின்னா பேடி, பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன், உளவியல் அப்படின்னா அக்ரோனமி. ஓகேங்களா, உளவியல் அப்படின்னா வந்துட்டு அக்ரோனமி. இதில் வித்தியாசமானது அப்படின்னா வந்துட்டு நாட்டுப்புறவியல்னால் ஃபோக்லோர், அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றதெல்லாம் ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க.